மரியாதைக்குரிய ஐயா தர்மலிங்கம் அவர்களுடைய 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை அவருடைய மகனாக இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தொண்டு பணியாக தொடர்ந்து 11வது ஆண்டாக முன்னெடுத்து வருகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மணிவண்ணன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா தர்மலிங்கம் அவர்களுடைய மறைவு அல்லது அவருடைய இறப்பு இன்றைக்கு 11வது ஆண்டாக தொடர்ந்து அவர் முன்னெடுத்து வருகிறார்கள். மரியாதைக்குரிய ஐயா நெடுமாறன் அவர்கள் பேசும் பொழுது தந்தை இறந்து ஓரிரு ஆண்டுகள் முன்னெடுப்பார்கள் அல்லது மறந்து போவார்கள். ஆனால் 11 ஆண்டாக தொடர்ந்து தந்தையினுடைய நினைவை சுமந்து தந்தையினுடைய நினைவோடு உறவுகளுக்கு தோழர்களுக்கு பல நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறார். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு தாய் தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான நிதி நலத்திட்டம், நீட் தேர்வில் படிப்பதற்காக அதற்கு தனியாக உதவித்தொகை, இப்படி தொடர்ந்து உணவு, அவர்களுக்கு உடை, இப்படியான செயல் திட்டங்களை நலத்திட்டங்களை நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர் எப்பொழுதும் இந்த கோயம்பேடு வணிக வளாகத்தில் அவருக்கென்று எதையும் கேட்பதில்லை. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை சந்தித்து பேசும்பொழுது கூட அல்லது அமைச்சர்களை சந்தித்து பேசும்பொழுது கூட தனக்கென்று அவர் எதையும் கேட்பதில்லை. இந்த சங்கத்தின் சார்பாக, சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சார்பாக அல்லது சங்கத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அல்லது இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக பேசக்கூடிய ஒரு பொதுநலவாதியாகத்தான் மரியாதைக்குரிய அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொதுநல தொண்டராக இந்த பகுதியிலே மக்களுக்காக பாராட்டக்கூடியவர். அவருடைய தந்தையினுடைய இறப்பின் போது நான் அந்த நிகழ்விலே சென்று மாலை வைத்து வீரவணக்கம் செலுத்தும் பொழுது சைவ வழியின் அடிப்படையில் தான் அவருடைய தந்தையினுடைய இறப்பை அவர் முன்னெடுத்து மக்களிடையே அதை சைவ வழி பாடல்கள், தமிழ் பாடல்களை வைத்துதான் அதை நல்லடக்கம் செய்வதற்கான வேலைகளை செய்தார்கள். அப்படி தமிழ் மீதும், தமிழ் தேசியத்தின் மீதும், மார்க்சியத்தின் மீதும், அம்பேத்கரியத்தின் மீதும் தொடர்ந்து தீரா பற்று கொண்டவர் மரியாதைக்குரிய அண்ணன் மணிவண்ணன் அவர்கள். ஐயா நல்லகண்ண அவர்கள் மீது ஒரு தீவிர பற்று கொண்டவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீதோ அந்த பற்றை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஐயா நல்லகண்ண அவர்கள் மீதான அந்த பற்றின் அடிப்படையில் அவருக்கு நூற்றாண்டு விழா கண்டவர் தான் மரியாதைக்குரிய அண்ணன் மணிவண்ணன் அவர்கள். அதே போலதான் ஐயா நெடுமாறன் அவர்கள் மீதும் இன்றைக்கு வணிகத்தில் எத்தனை பேர் இருக்கலாம், இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வணிகத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். வடக்கிருந்து கூட இங்கே நம்முடைய வணிகத்தில், தமிழ்நாட்டில் வணிகத்தில் செல்வ செழிப்போடு அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்த மண்ணில் பிறந்தவர், இந்த மண்ணின் மக்களோடு மக்களாக இருந்து கலந்து உறவாடி இந்த வணிகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய பெருமகனார் தான் மரியாதைக்குரிய அண்ணன் மணிவண்ணன் அவர்கள். அப்படி அந்த வணிகத்தில் மேலும் மேலும் அவர் சிறந்து வளர வேண்டும், உயர வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு புதிய அரசு உருவாகியிருக்கின்றது. அந்த அமைச்சரவையில் என்னை போன்ற எளியவன், தமிழ் தேசிய அரசியலை இதுகாரும் பேசி வந்தவன், தமிழீழ விடுதலையை இதுகாரும் பேசி வந்தவன் இன்றைக்கு அமைச்சரவையில் நான் பங்கெடுத்திருக்கின்றேன். அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் பின்வாங்குவது இல்லை. எனக்கு இந்த கொள்கைதான் முதன்மையானது. அமைச்சரவை என்பது இரண்டாவது, அமைச்சர் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மேதகு பிரபாகரன் அவருடைய கொள்கையை சுமந்து இந்த களத்திலே நிற்பவன். அப்படிப்பட்ட ஒருவனாக, உங்களில் ஒருவனாக, தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக, தமிழீழ தேசியத்தினுடைய அடையாளமாக, தமிழீழத்தினுடைய விடுதலையினுடைய அடையாளமாக
நான் அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கின்றேன். இது வெறுமனே விடுதலை சிறுத்தைகளுடைய முகம் மட்டுமல்ல, தமிழ் தேசியத்தினுடைய முகமாக, பெரியாரியத்தின் முகமாக, அம்பேத்கரியத்தின் முகமாக நான் அங்கு உங்களோடு இருந்து நம்பிக்கை பெற்ற ஒருவனாக தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள் களமாடுவேன். இம்மாதிரியான செயல் திட்டங்களை, நலத்திட்டங்களை முன்னெடுக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மணிவண்ணன் அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் அந்த பாராட்டுக்கு உரியவர்தான் அண்ணன் மணிவண்ணன் அவர்கள். அவருக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். நானும் எப்பொழுதும் உற்ற துணையாக இருப்போம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய சார்பிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய ஐயா தர்மலிங்கம் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தையும், ஐயா நல்லக்கண்ண அவர்களுக்கும் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் ஐயா நெடுமாறன் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரோ, இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பெயர்கள் வணிகங்களில், வணிக வளாகங்களில் குறைவாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் முழுமையாக தமிழ் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பலகைகள், பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கடந்த காலங்களில் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற பெயரில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் அவர்களுடைய திருமாவளவன் அவருடைய தலைமையில் ஐயா நெடுமாறன் போன்றவர்கள், ஐயா நல்லகண்டு போன்றவர்கள் எல்லோரும் இணைந்து காப்பாளர்களாக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை, அன்னை தமிழை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தார்கள். இன்னும் அடுத்தடுத்தான செயல் திட்டங்களில் முதன்மையாக தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியை, அந்த உறுதிமொழியை இங்கே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.